தமிழ் வந்து ஒரு பண்பட்ட தொன்மையான மொழி. அந்த தொன்மையான மொழி வந்து ஒரு ஓவர் நைட்ல திடீர்னு வந்து இலக்கியத்தோட வந்து நம்ம முன்னால் ஆடாது. அது கொஞ்சம் கொஞ்சமா வளரும். ஒரு பழங்குடி மொழியிலிருந்து அப்படியே பேச ஆரம்பிச்சு எழுத்து கண்டுபிடிச்சு இப்படி வளரும் போது தொல்காப்பியம்னு ஒரு இலக்கண புத்தகத்தை எடுத்து தொல்காப்பியத்தினுடைய இலக்கணத்துல சூத்திரம் இருக்குல்ல, நம்பர் ஆஃப் சூத்திரம், அதுல 20.1% நூற்பா அந்த சூத்திரங்கள் வந்து டாக்கிங் அபவுட் தி பீப்புள் கிராமேரியன் பிஃபோர் ஹிம், அதாவது என்மனார் புலவர் இப்படி என்று எனக்கு முன்னால் இருந்த இலக்கண ஆசிரியர்கள் கூறுவார்கள். அறிந்திசினோரே அறிந்தவர்கள் கூறுவார்கள், தெரிந்திசினோரே தெரிந்தவர்கள் கூறுவார்கள் அப்படின்னு திருப்பி கோட் பண்ணுது. ஆனா பேர் சொல்ல கட்டாயம் அவர் அகஸ்தியர் இல்ல. அப்ப வந்து எனக்கு முன்னால இவ்வளவு பேர் எழுதியிருக்கான் அப்படின்னு ஒரு தொல்காப்பியர் சொல்றாரு. அப்ப இலக்கியம் இல்லாம இலக்கணம் வராது. ஃபர்ஸ்ட் வந்து இலக்கியம் தான் வரும். அப்ப தொல்காப்பியம்னு நம்ம முதல் இலக்கணம் சொல்றதுலயே 20% கோட்டிங் தி ஏர்லியர் ஒர்க்னா அந்த ஒர்க்லாம் எங்க? அதுமாதிரி அனல்வாதம் புனல்வாதம்னு ஆத்துல விட்டாங்க. அப்ப வந்து அதெல்லாம் காணும். அப்ப இந்த எவ்வளவு இலக்கியம் இருந்திருக்கும் அதெல்லாம் எங்க? அதுக்கு முன்னால வாய்மொழி மரபு இருக்கும். பாணர்கள் போற இடத்துல பாடுவாங்க. நான் குஜராத்ல பாத்திருக்கேன். குஜராத் ராஜஸ்தான்ல இன்னைக்கு கூட பாணர் மரபு இருக்கு. அந்த ஏரியால தான் இப்ப நம்ம தேடணும். அந்த துன்பங்கள்லாம் தேடுறதப்பதான் குஜராத் பகுதியில தான் நம்ம நிறைய கிடைக்கும் தொன்மங்கள்லாம்.